பகுத்துண்டு பல்லுயிரோம்புற நூலோ தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்கிறது வள்ளுவர் வாக்கு. அது மாதிரி தான் கிடைக்கிறத பகுத்துண்டு வாழ்வோங்கிற ஒரு நல்ல வாழப்படி முக்கியம். இன்றைக்கி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரேடியோ போட்டு நான் இலவச பொருட்கள், இலவசம் சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு யோசனை பண்ணுறேன், நான் நல்லா கொஞ்சம் நினைவுகளை திருப்பி பார்க்குறேன். இந்த இலவசங்கள் எப்படி வந்தது, அதனுடைய வேர்கள் என்ன, இந்த தமிழ்நாட்டுக்கும் இலவசங்கள் எப்படி வந்தது, அதனுடைய வேர்கள் என்னன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணுறேன். இன்றைக்கி வந்தது இந்த கொரோனா பேரிடரில், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த ஒவ்வொரு கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவையும் அந்த இலவசங்கள் ஒட்டி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜி தரேன், வாஷிங் மிஷின் தரேன் சொன்னது, அதுக்கு முன்னாடி நான் டிவி தரேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அரிசி ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு படி அரிசின்னு சொல்லிட்டு அங்கே அந்த காலத்தில் வந்தது. அதுக்கப்புறம் ₹1 போடுறேன், ஒரு ரூபாய்க்குன்னு ஒருத்தர் போடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ₹1 கூட எதுக்கு நான் இலவசமாக போடுறேன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தது. இதெல்லாம் இந்த தொட்டு தொட்டு வந்த விஷயங்கள் எதை நமக்கு உணர்த்துகிறதுன்றதை நல்லா யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு 55 வயசு ஆகிடுச்சுன்னா இதை பற்றி நான் யோசிக்கலாம், இந்த சமூகம் எதை பற்றியுமே யோசிக்காமல் போயிடுமோன்ற பயம் எனக்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக கிடைமட்டத்தில் ஒரு இயலாதவனோ இல்லாமல் இந்த உழைப்பை வச்சு மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிற என்னை போன்ற சராசரிகள் இந்த 50% இருக்கிற இந்த தேசத்தில் இது பேசு பொருளாக மாறணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நண்பர்களு கூட பேசும்போது உனக்கு என்னப்பா இருக்குது, இன்றைக்கி மாத சம்பளக்காரன் நீ எல்லாம் இலவசத்துக்கு வந்து நிற்கிறியேன்னும் போது, ஏன்னா இப்படி போர் ஏற்றி நம்மளை கீழே தள்ளுறவங்களும் இருக்கிறாங்க. யார் இருக்கிறவன், உழைக்கிற சக்தி இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய எல்லாமே நடக்கும்ன்றது தான். அதே மாதிரி இன்றைக்கி கோடியாக சொத்து வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறோன்னா அது அவங்களுடைய சந்ததிகளுக்கு போகிற விஷயம். இன்றைக்கி 55 வயசுக்கு மேலே இருக்கிற என்னை போன்ற மனிதர்களுக்கு இலவசங்கள் எவ்வளவு உறுதுணையாக இருக்குங்கிறது தான் இது இன்னும் என்னுடைய பாடுபொருளாக நினைக்கிறேன். ஏன்னா இதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி உடைய 2.25 கோடி பேருக்கு ஒரு ₹3000 இலவச பொருட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ₹2000 ஒரு தலைக்கு ஒரு ₹5000 இன்றைக்கி அரசாங்கம் செலவு செய்கிறது போது ஏறக்குறைய இதனுடைய கணக்கு தெரிந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, இதில் இலவசங்களாக இல்லை. இன்றைக்கி கடன் சுமைங்கிறது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகமானதுக்கு இலவச திட்டங்கள் தான் காரணங்கிற ஒரு பேசு பொருளும் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இடைப்பட்ட எனக்கு இந்த ₹3000 எனக்கு என்ன பெருசாக ஒன்றும் செலவாகிட போகுது. அதனால் இருந்தாலும் அது இன்றைக்கி மிக முக்கியமாக தான் இருக்கிறது. ஏன்னா என்னுடைய வரவுக்கும் கடன் சுமைக்கும் மிகப்பெரிய இடையூறுகள் இருக்க தான் செய்யுது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ₹3000 நான் கண்ணில் பார்க்கும்போது எனக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு தாயாக ஒரு மகனுக்கு செய்கிற கடமைகள் அது கடமை. ஒரு அப்பாவாக செய்கிறதும் அதுவும் கடமைங்கிற ஒரு விஷயத்தான் வரும். ஒரு அரசு தனங்களை எல்லாருக்கும் சகஜமாக எல்லாருக்கும், ஏன்னா இது காடு இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கும்போது இது சமன்களை சமப்படுத்துவதற்காக தான் இலவசங்கள் வந்தது. நீ ஒரு ₹10 சம்பாதிக்கிறவன் ₹1 சம்பாதிக்கிறவனையும் மனவியல் ரீதியாக சமன்படுத்துறதுக்கு தான் இலவசங்கள் வந்ததே தவிர, இலவசங்கள் இன்றைக்கி அது பரிணாமம் அதிகமாக வித்தியாசப்பட்டு போனது. இலவசங்கள்ன்றது எல்லாருக்குமே ஆயிடுச்சு. ஏன்னா ₹10 இருக்கிறவனுக்கு ₹1 கொடுக்கறதுக்கும் ₹1 இருக்கிறவனுக்கு ₹1 கொடுக்கறதுக்கும் ₹2 ஆகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவனுடைய வழிகள் வேறு, அவனுடைய வழிகள் வேறு.
இது ஏதோ சமன்களை சமன்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் தான் தலைவர்கள்லாம் எல்லாரும் குடுத்துடலான்னு. ஏன்னா அது பெரிய இதுவாயிடுச்சு. ஆனா இதுக்குள்ள ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறதுன்றது தான் ஒரு மறுக்க முடியாத விஷயம். நான் அத தரேன், நீ இத தரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரால முடிஞ்சத அ தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக இந்த ஜனநாயக அமைப்புக்கு நாம் வயதானவர்களான நாம் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறோம் ன்றது தான் உண்மை. அ ஏன்னா இது நகைப்புக்குரியதா கூட இருக்கலாம். ஏன்னா இ இயலாதவனுக்கும், இல்லாதவனுக்கும் கண்டிப்பா இது போய் சேரும். சேர்ற ஒரு நொடியில அவங்க சந்ததிகள் வாழ்வார்கள்ன்றது தான் உண்மை. இதுகாறும் எவ்வளவோ இதில முறைகேடுகள் அது இதுன்னு நெறையா எதிர்த்தரப்பு வாதங்கள்லாம் நெறையா வந்தாலும், இது ஒரு வகையில் அ மனிதத்தை பண்படுத்துற ஒரு நிகழ்ச்சியா தான் நான் பார்க்குறேன். இலவசங்கள் குறையணும். அதே மாரி நாட்டுடைய பொருளாதாரம் வளரணும். இந்த இளைஞர்கள் கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலையன்பன். ஓகே ரைட்.